வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல கணவன் மனைவிக்குள் அடிக்கடி ஏற்படும் தீராத சண்டைகளை சரி செய்ய சில வழிபாட்டு கோயில்கள் உள்ளது. அதை பற்றி பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க நம்ம வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோவுக்குள்ள போகலாம். தம்பதிகளுக்குள் அடிக்கடி சண்டை வருவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இருப்பினும் சில கோயில்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. அத்தகைய சில கோவில்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். திருமணஞ்சேரி திருக்கோயில். திருமணஞ்சேரியில் இறைவன் கல்யாணசுந்தரர் வடிவம் கொண்டு கோவிலாம்பிகையை திருமணம் செய்த தலமாகும். இங்கு வீற்றிருக்கும் சிவபெருமானை வழிபட்டால் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் இங்கு உள்ள அம்பிகைக்கு வளையல் காணிக்கை செலுத்தி வழிபட்டால் மாங்கல்ய பலம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வைத்தீஸ்வரன் திருக்கோயில். கும்பகோணத்தில் அமைந்துள்ள வைத்தீஸ்வரன் கோயிலில் வழிபடுபவர்களுக்கு தீராத நோய்களும் மனக்கஷ்டங்களும் தீரும். இக்கோயிலில் சந்நிதி கொண்டுள்ள செல்வமுத்துக்குமரனை வழிபட்டால் தம்பதிகளுக்குள் அன்பு பெருகும் என்பது நம்பிக்கை. திருச்சத்திமுற்றம் திருக்கோயில். இங்குள்ள சிவபெருமானை அம்பாள் தழுவியதால் இந்த இடம் திருச்சத்திமுற்றம் என்று அழைக்கப்படுகிறது. கருவறையில் இறைவி சிவலிங்கத்தை கட்டித் தழுவி முத்தமிட்ட திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இங்கு வழிபட்டால் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. பட்டீஸ்வரம் திருக்கோயில். பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் கோயிலில் அம்மன் நின்ற கோலத்தில் மடிசார் புடவையுடன் செல்வரளி மாலை சாற்றி சிங்கத்தின் மீது வீரத் திருமகளாக காட்சி தருகிறார். இந்த அம்பிகையை வழிபட்டால் தம்பதிகளுக்குள் சண்டை சச்சரவுகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில். இறைவனும் இறைவியும் ஒன்றென கலந்திருக்கும் அர்த்தநாரீஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் கணவன் மனைவிக்கு இடையே நிலவி வரும் பிரச்சனைகள் தீரும். மன துயரங்கள் நீங்கி இருவருக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் என்பது நம்பிக்கை. நாகர் வழிபாடு திருக்கோயில். அடிக்கடி சண்டை வரும் தம்பதிகள் கோயில்களில் உள்ள இரு நாகர்கள் பிணைந்து இருப்பது போன்ற சிலைகளுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடலாம். குங்கும அர்ச்சனை செய்து மாலை சாற்றி வழிபட்டால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இதுபோன்ற கோயில்களுக்கு சென்று வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு பேசி தீர்த்து கொண்டால் சண்டைகள் வராமல் தவிர்க்கலாம். அதோடு உங்கள் இல்லற வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.